தொகை நாளை வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அதிகாரிகளுடன் முதலமைச்சர் விஜய் ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நந்தினி இணைப்பில் இருக்கிறார். நந்தினி, வணக்கம். மகளிர் உரிமை தொகை நாளை வரவு வைக்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. முழு விவரங்கள் என்ன நந்தினி? வணக்கம். மகளிர் உரிமை தொகையும் நாளை வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட இருப்பதாக தமிழ்நாடு அரசின் தரப்பில் தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. குறிப்பாக மாநில அரசின் நிதிநிலை குறித்த கூட்டம் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையில் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் பல்வேறு முக்கிய விஷயங்கள் குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் திமுக அரசின் சார்பில் தொடங்கப்பட்ட திட்டங்கள் கைவிடப்படாது என நேற்று சட்டப்பேரவையில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் தான் நேற்று மாலையே தமிழ் புத்தக திட்டத்திற்கான உரிமை தொகை என்பது மாணவர்களின் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் பொதுமக்களின் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படுவது வழக்கம். அந்த வகையில்தான் நாளை மகளிர் உரிமை தொகை வங்கி கணக்கில் வைக்கப்பட இருப்பதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. அது தொடர்பாகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில்தான் திமுக அரசின் திட்டங்களை நிறுத்தக்கூடாது என அரசியல் கட்சிகள் கோரிக்கை வைத்ததன் அடிப்படையில் அந்த திட்டத்தை தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் திமுக அரசின் திட்டங்கள் எதுவும் நிறுத்தப்படாது என ஏற்கனவே தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவித்ததற்கு இணங்க இன்று தமிழ் புதுவன் திட்டம் உள்ளிட்ட திட்டங்களுக்கான உரிமை தொகை என்பது வரவு வைக்கப்பட்ட நிலையில் நாளை மகளிர் உரிமை தொகையும் 1000 ரூபாய் வரவு வைக்கப்பட இருப்பதாக தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. இருந்த போதிலும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையில் மகளிர் உரிமை தொகை 2500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இருந்த போதிலும் கூட நிதிநிலை அடிப்படையில் தற்போது நாளை 1000 ரூபாய் வரவு வைக்கப்பட இருப்பதாக தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. வரும் நாட்களில் வெள்ளை அறிக்கை வெளியிட்டதற்கு பின்பாக நிதிநிலை சீராய்ந்த பின் 2500 ரூபாய் பொதுமக்களின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும். அந்த திட்டத்தை முதலமைச்சர் தொடங்கி வைப்பார் என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது. அந்த வகையில்தான் மகளிர் உரிமை தொகை நாளை வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட இருப்பதாக அண்மை தகவல் என்பது வெளியாகியுள்ளது. தொகை நாளை வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அதிகாரிகளுடன் முதலமைச்சர் விஜய் ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நந்தினி இணைப்பில் இருக்கிறார். நந்தினி, வணக்கம். மகளிர் உரிமை தொகை நாளை வரவு வைக்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. முழு விவரங்கள் என்ன நந்தினி? வணக்கம். மகளிர் உரிமை தொகையும் நாளை வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட இருப்பதாக தமிழ்நாடு அரசின் தரப்பில் தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. குறிப்பாக மாநில அரசின் நிதிநிலை குறித்த கூட்டம் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையில் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் பல்வேறு முக்கிய விஷயங்கள் குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் திமுக அரசின் சார்பில் தொடங்கப்பட்ட திட்டங்கள் கைவிடப்படாது என நேற்று சட்டப்பேரவையில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் தான் நேற்று மாலையே தமிழ் புத்தக திட்டத்திற்கான உரிமை தொகை என்பது மாணவர்களின் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் பொதுமக்களின் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படுவது வழக்கம். அந்த வகையில்தான் நாளை மகளிர் உரிமை தொகை வங்கி கணக்கில் வைக்கப்பட இருப்பதாக தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. அது தொடர்பாகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில்தான் திமுக அரசின் திட்டங்களை நிறுத்தக்கூடாது என அரசியல் கட்சிகள் கோரிக்கை வைத்ததன் அடிப்படையில் அந்த திட்டத்தை தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் திமுக அரசின் திட்டங்கள் எதுவும் நிறுத்தப்படாது என ஏற்கனவே தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவித்ததற்கு இணங்க இன்று தமிழ் புதுவன் திட்டம் உள்ளிட்ட திட்டங்களுக்கான உரிமை தொகை என்பது வரவு வைக்கப்பட்ட நிலையில் நாளை மகளிர் உரிமை தொகையும் 1000 ரூபாய் வரவு வைக்கப்பட இருப்பதாக தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. இருந்த போதிலும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையில் மகளிர் உரிமை தொகை 2500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இருந்த போதிலும் கூட நிதிநிலை அடிப்படையில் தற்போது நாளை 1000 ரூபாய் வரவு வைக்கப்பட இருப்பதாக தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. வரும் நாட்களில் வெள்ளை அறிக்கை வெளியிட்டதற்கு பின்பாக நிதிநிலை சீராய்ந்த பின் 2500 ரூபாய் பொதுமக்களின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும். அந்த திட்டத்தை முதலமைச்சர் தொடங்கி வைப்பார் என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது. அந்த வகையில்தான் மகளிர் உரிமை தொகை நாளை வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட இருப்பதாக அண்மை தகவல் என்பது வெளியாகியுள்ளது. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி நந்தினி.